வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி கிச்சன். நாம இன்னைக்கு செய்ய போறது சுவையான காரப்போலி. வாங்க காரப்போலி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். காரப்போலி செய்ய தேவையான பொருட்கள். முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பவுல்ல மைதா மாவு போட்டுக்கலாம். தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளவு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. தயிர் 1/2 கப்பு, எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கையில ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா தொளிச்சு மாவு பிசையணும். நம்ம நார்மலா எப்படி பரோட்டாக்கு மாவு பிசைறோமோ அதே மாதிரியே இதுவும் மாவு பிசையணும். தண்ணி கையில் தெளிச்சு மாவு பிசைங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு 1 ஹவர் 4 டேபிள்ஸ் எண்ணெய் ஊத்திங்க. நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெஜிடபிள்ஸை எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்குதோ அந்த வெஜிடபிளை நீங்க எடுத்துக்கோங்க. வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, உருளைக்கிழங்கு. நான் இதுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன். உங்க வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்க அதை எடுத்துங்க. முதல்ல நம்ம காயை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை முதல் வதக்கிட்டோம்னா குழ குழன்னு ஆயிடும். காய் வதங்கின பிற்பாடு வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி காய் வதக்கும் போதே பாதி காய் வெந்துடும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு வதக்காதீங்க, காய் கலர் மாறிடும். நம்ம காய் வதங்கிடுச்சு, நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காயோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இன்னும் காய் நல்லா வெந்துடும். இப்போ வெங்காயம் வதக்கும் போது காய் இன்னும் வெந்துடுச்சு. இப்போ அதுல தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. மற்றதெல்லாம் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாம் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. அப்பதான் மசாலா வாசனை போகும். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி மசாலா நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கொதிச்சுன்னா அந்த ஸ்மெல் போயிடும், காயும் வெந்துடும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷமா மூடி போட்டு வச்சிருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்ல எல்லாமே செய்யுங்க. இந்த அளவு வதக்குனா போதும். கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம். ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்திக்குங்க. இப்போ காயெல்லாம் கொஞ்சம் வேகறதுக்காக மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் பார்த்து திறந்துடலாம். இப்போ காய் வெந்துடுச்சு, மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போலிக்கு ஸ்டஃப் பண்ற வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம போலி தட்டலாம் வாங்குவோம். நம்ம ஒரு கரண்டி எடுத்து அந்த காயை நல்லா மசிச்சு எடுத்துங்க. இந்த மாதிரி
காய் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம போலி தட்டலாம் வாங்க. ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மேலே இந்த போலி மாவு இப்படி தயாராகிடுச்சு பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. 1 ஹவர் நம்ம ஊற வச்சதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து எண்ணெய் தடவிட்டு நார்மலாக எப்படி நம்ம பரோட்டாக்கு போடுவோமோ அதே மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து எண்ணெய் தடவிட்டு நம்ம மசாலாவை சின்ன சின்ன உருண்டையா முதலே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாவை நடுவில் வச்சுட்டு மாவெல்லாம் கொஞ்சம் நம்ம தட்டி வச்சிருக்க மாவை எல்லாம் இதே இந்த மாதிரி செய்யுங்க. மெலிசா தட்டுங்க. மசாலா வந்து எல்லாம் 4 பக்கமும் போகணும். நல்லா அதை அமுத்தி தட்டணும். ஓரெல்லாம் நல்லா தட்டி விடுங்க. அப்பதான் வந்து இல்லைன்னா மாவு மாவா இருக்கும். காய் வந்து எல்லாம் நல்லா ஓரெல்லாம் வர மாதிரி தட்டுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. 2 பக்கமும் 2 பக்கம் லைட் கோல்டன் ப்ரௌன் வந்த பிற்பாடு மசாலா போலி தயாராகிடுச்சுங்க. இதை குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் பெரியவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இன்னொன்று போட்டும் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி மெலிசா தட்டிட்டு ஓரெல்லாம் மெலிசா தட்டி விடுங்க. மாவை மோட்டாவா இருக்கக்கூடாது. மசாலா உள்ள வச்சு மெலிசா தட்டணும். நல்லா அந்த காயை அப்படியே எல்லாம் 4 பக்கமும் ஓரமா வர மாதிரி தட்டும் போதே அழுத்தி தட்டுங்க. இது ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ மசாலா போலி தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை இப்போதான் முத நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.